Assalamualaikum, வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாக்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் ஆக்சுவலா புதுசா வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கு. யூஸ்வலா வந்து வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃபர் போடும். இது பார்த்தீங்கன்னா போக்கோல ஒரு 4 ஃபோன் இருக்கு. அப்புறம் வந்து ரெட்மில ஒரு 3 ஃபோன் இருக்கு. ஐஃபோன்ல ஒரு 2 இருக்கு. அப்புறம் ஓப்போல ஒரு இது 1 2 இருக்கு. அப்புறம் வந்து ஐக்யூல வந்து 2 பீஸ் இருக்கு. அப்புறம் சாம்சங்ல ஒரு 4 5 பீஸ் இருக்கு. ரியல்மி டேப்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வீக்கெண்ட்னாலே ஒரு ஸ்பெஷல் வந்து ஆஃபரோட கொடுப்போம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து போக்கோ M4 Pro நினைக்கிறேன். M4 Pro, M6 Pro தான் நினைக்கிறேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்பில்டோட இது ஒரு பியூர் 5G ஃபோன் தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பீஸ்லாம் ஒரிஜினல் காம்போடு தான் இருக்குது. அதனால லைட்டாக டச் லேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் தெரியல. போக்கோ M6 Pro 5G ஃபோனு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்பில்டோட நல்ல கிளியர் டிஸ்பிளேல இருக்குது. இது ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. பீஸ் ரொம்ப நல்ல க்ளீனாகவே இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்கும். ஆக்சுவலாக அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி 7950 போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக நம்ம ரேட் எடுத்த ரேட்லேருந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 6500 6500 போக்கோ M6 Pro 5G 8GB RAM அது இல்லாமல் 256GB வேரியன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரேட்டு ஜஸ்ட் 6500 rupees. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ M4 Pro இதுவும் ஒரு 5G ஃபோன் தான். இதோட வேரியன்ட் மட்டும் தான் மைனஸ், மற்றபடி பீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4GB RAM 64GB அப் டு 128GB நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். 2 சிம் கார்ட்ஸும் போட்டுக்கலாம். டியூல் சிம் கார்டு போட்டுக்கலாம். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கோல்டு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. எல்லோ கோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரேட் பார்த்தீங்கன்னா 6950 போட்டிருந்தோம். இப்போ ஆஃபர் ப்ரைஸுக்கு ஜஸ்ட் 6300 rupees. 6300 ரொம்ப லீஸ்டான ப்ரைஸ். ஒரு 5G டிவைஸ் பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. நல்ல பெஸ்டான ப்ரைஸ் 6300. ஆக்சுவலாக வீக்கெண்ட் ஆஃபர்னால அந்த மாதிரி கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ F4 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்னாப்டிராகன் 870 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அமோல்டு டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். 67 வாட் டர்போ சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாள் நிற்கிறதுனால ரேட் ஆக்சுவலாக கம்மி பண்ணி கொடுக்குறோம். இதோட பாக்ஸ் இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதோட இருக்குது. இது பீஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கண்ணிலே ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது டிஸ்பிளே இது. இதோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போக்கோ F சீரிஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். இதோட கேமரா, இதோட டச் சென்சிட்டிவிட்டி, இதோட இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 11,000 சம்திங் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 9950 9950 கொடுக்குறோம். வெரி பெஸ்ட் ப்ரைஸ் இது. நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வாங்கின ரேட்டை விட ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அந்த வீக்கெண்ட் ஆஃபருக்காக தான் கொடுக்குறோம். 9950 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து மூணு ஃபோன் இருக்குது. ரெட்மி Note 10 இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்குது. சார்ஜர் இருக்குது. இது காமிச்சிருங்க. பாக்ஸ் இருக்குது, அதோட சார்ஜர் இருக்குது, USB இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்டோட இதோட ஸ்பெக் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக 5000 mAh பேட்டரி, ஸ்னாப்டிராகன் 678 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் ஃபோனில் இவ்வளோ ரேட். ஆக்சுவலாக இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளே வரது ரொம்ப கஷ்டம் தான். இது சைடு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பீஸ் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் 5300 rupees 5300 கொடுக்கணும். சூப்பரான ரேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 4950. இது ஒன்லி டிவைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போல சேஞ்ச் பண்ணல. இது ரேட் பார்த்தீங்கன்னா 4950 கொடுக்குறோம். இது நல்ல ரேட்டு தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்டோட இது ஒரு ஸ்னாக் அதே தான், சேம் டிட்டோ ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB. அது 4GB 64 வந்து உங்களுக்கு 5300. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB பில்டோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 4950 ஒன்லி டிவைஸ் இருக்குது. 4950 ரூபா. அப்புறம் ரெட்மிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று 5G டிவைஸ். இது பார்த்தீங்கன்னா Note 11 Pro Plus 5G. இதுவும் சூப்பரான டிவைஸ் தான். இது ஒரு LED டிஸ்பிளே. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேமரா கிளாரிட்டி, இதோட டச் சென்சிட்டிவிட்டி, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், அப்புறம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்டு. அது காட்டுறேன் பாருங்க. 8+4GB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 8GB 128GB இன்பில்டு. ஆக்டோகோர் மேக்ஸ் 2.2 GHz அதோட இது கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரோட ஸ்பீடு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 7950 7950 ரெட்மி Note 11 Pro Plus 5G கொடுக்குறோம். இதுவும் ரொம்ப சூப்பரான ரேட்டு தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 2 ஃபோன் வந்திருக்கு. ஐஃபோன் வந்து 14. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128GB. இது பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட ஆக்சுவலாக ஒன்லி டிவைஸ் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128GB. ஐஃபோன் 14 128GB. ஓரளவு நல்ல கிளியர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட், போஸ்ட் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருக்குது பீஸு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 31,000 கொடுக்குறோம். 31,000க்கு ஐஃபோன் 14 கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27,500 rupees. இது 27,500. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128GB. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 86 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 85 இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா
27,500 rupees. இது வந்து 31,500, 31 ரூபா. இது 27,500 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபோன்லாம் இருக்குது. ஓப்போல A17 இதுவும் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட இருக்குது. பாக்ஸ் இருக்குது, இதோட டிவைஸ் இருக்குது. ஒரிஜினல் காம்போ தான், காம்போலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆஃபில் இருக்குது ஃபோன் இது. டிஸ்பிளேலாம் எதுவும் தெரிஞ்சுன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே தான். 4GB RAM 64GB பில்லோட ரொம்ப கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,800, 3,800 கொடுக்குறோம். நல்ல கண்டிஷன், கிளியர் கண்டிஷனில் ஒரு ரேட் கம்மி. பட்ஜெட் ஃபோன் ஆக்சுவலாக 4,500, 5,000 கீழே ஃபோன் கேட்பீங்க. அந்த பட்ஜெட்டில் ஜஸ்ட் 3,800 rupees ஓப்போ A17 4GB RAM 64 dual சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறம் சாம்சங்கில் 4 ஃபோன் இருக்குது, அது காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல்மி பேட், இது ஒரு தனியாக ஒரு ஆட் போட்டிருப்போம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB பில்லோட. ஆக்சுவலாக ரியல்மி பேட் மினி கிடையாது, ரியல்மி பேடு. இதோட வேரியன்ட் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 10 inch ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கும். குவாட் கோர் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஸ்பிளே இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 10.4 inch டிஸ்பிளே, 7100 milliamps மெகா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல சார்ஜ் பேக்கப் முடிக்கும். அதுதான் சொன்னேன், டால்பி ஆட்டம் குவாட் கோர் ஸ்பீக்கர், ஆக்சுவலாக டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கேமிங் ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான இது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6,500, 6,500 கொடுக்குறோம். அப்புறம் சாம்சங்கில் வந்து 2 ஃபோன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாம்சங் M33 5Gல 2 ஃபோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி டிவைஸ் தான். பீஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. இது ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. அதே மாதிரி காம்போலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஒரிஜினல் காம்போட இருக்குது. இது ஒரு 5G டிவைஸ் தான். 6GB RAM 128GB பில்லோட. இது ஒரு 5,000 milliamps பேட்டரி, ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது பவுச் மார்க்ஸ் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,300 rupees, 7,300 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,900 rupees, 7,900 கொடுக்குறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் A34, இதுவும் ஒரு நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இது ஃபுல் கிட்டோட இருக்குது. இது பாக்ஸ் இருக்குது, இதோட டிவைஸ் இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போலாம் சேஞ்ச் பண்ணல, சர்வீஸ்லாம் போல. இதோட பில்லு கூட இருக்குது. பில்லு 31,000 rupeesக்கு பில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13,500, 13,500 கொடுக்குறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் கேலக்ஸி A73, இதுவும் ஒரு 5G டிவைஸ் தான். ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த ஃபோன் தான். A34 சீரிஸ் இது. இது பார்த்தீங்கன்னா A73 சீரிஸ், இது ஒரு 5G டிவைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நல்ல இது ஒரு கேமிங் ஃபோன் சொல்ல போனால் A73. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட இருக்குது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த காமிச்சர் சாம்சங் A73 5G, அதுமாதிரி 128GB 8GB RAM 128GB பில்லோட ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,500 rupees, 12,500 சாம்சங் A73 5G கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா 13,500. அப்புறம் பார்த்தீங்கன்னா IQ Z5ல 2 ஃபோன் இருக்குது. Z5ல ஆக்சுவலாக வந்து பாக்ஸ் ரெண்டுமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10,500 rupees பாக்ஸு கிட்டு, ஃபுல் சார்ஜர், அதோட 67 watt ஃபுல் சார்ஜர் எல்லாமே சேர்த்து. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,950 கொடுக்குறோம். நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. எது ஆக்சிடென்ட்டு, ஒரு சின்ன பவுச் மார்க்ஸ் கூட அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,950, 9,950 சூப்பர் ரேட்டு. சாரி 10,500, 10,500 இது. இது பார்த்தீங்கன்னா 7,500 rupees, 7,500. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது, அதோட சார்ஜர் இருக்குது. ஆனால் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட கொஞ்சம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான கண்டிஷன் தான் இருக்குது. பேக் பவுச் மார்க்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் லைட்டாக மைல்டாக இருக்குது தான் செய்யுது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட ஜஸ்ட் 7,500 rupees, 7,500. இது பார்த்தீங்கன்னா 10,500. இந்த IQ Z5 நல்லா இருக்க கண்டிஷனில் 10,500 rupees. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்சோ 60 Pro, இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB பில்லோட. காம்போலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அது காமிச்சிருங்க. நார்சோ 60 Pro மாடல் இது. நார்சோ 20 Pro 6GB RAM 64GB பில்லோட. பீஸ்லாம் ஒரிஜினல் காம்போட இருக்குது. சைடு ஃபிங்கர் பிரிண்ட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5,300 rupees, 5,300. இது ஒரு பட்ஜெட் ஃபோன். இதுக்கு முன்னாடி இந்த 3,800 இந்த ஓப்போ A17 பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 5,300. இதுக்கு கீழெல்லாம் நிறைய மாடல் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. தேவைப்படுங்க சொல்லுங்கள், ரொம்ப லீஸ்டான ரேட்டு தான் எல்லாமே கொடுக்குறோம். லேப்டாப்ஸில் நிறைய சூப்பர் லேப்டாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவை, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேவைப்படுற கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். தேங்க்யூ.